அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாதம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போதே நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம். கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான். அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா, இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகர் சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 மாரக ஸ்தானம். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறார். அதோட மட்டுமல்ல, புதனும் அவங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறார். அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு, யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். இல்ல நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத பாக்குறோம். அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும், எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்பவர்களே, இந்த யுத்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். குறிப்பா விருச்சிக ராசியை பொறுத்தவர்களும் உங்க ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த யுத்தத்துக்கு போறதுக்கு காரணமே ஒரு ராசிநாதன் தான். சும்மா இருக்க மாட்டார். யாராவது 4 சண்டை போட்ட நான் போய் கேட்டவரன்னு முன்னாடி போய் சண்டைக்கு நிற்பார். தன்னுடைய எவ்வளவு போனா கூட இவர் போய் சண்டைக்கு நிற்பார். நான் தரலாம் பேசுவேன். காரணம் செவ்வாயுடைய போர் குணமே அவருடைய குணம் தான். பிராக்டிகலா போர் குணம்.
அடிச்சுட்டு பேசக்கூடியவர், அடிச்சு பேச எல்லாரும் அடிச்சுட்டு பேச. அப்போ விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாம பேசுற டாபிக்கே இதுதான். யுத்த காலம், கிரக யுத்தம் நடக்குது, நீங்க யாரு எப்படின்னா எவ்வளவு பாருங்க, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். மற்றபடி இந்த மாத பயிற்சியோட மாத பலன்களே கிடையாது. இதுக்கு தகுந்த டாபிக் தான் இருக்கும், அதை மட்டும் நீங்க நல்லா காதலாம். அப்ப கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 1க்கும் 6க்கும் உடையவர். இப்போ உங்க ராசிநாதனே உங்களுக்கு எதிரியா வந்துட்டாரு, 6ஆம் அதிபதியா வந்துட்டாரு. நீங்க விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னம் ஆனாலும் உங்களுக்கு அங்க அகைன்ஸ்டா மாறிட்டார். அந்த செவ்வாய் ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சனியோடு இணைவு. அந்த சனி இப்ப எந்த சாரத்துல போயிட்டு இருக்காருன்னா ராகுமுடி நட்சத்திரத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. அப்ப அங்க சனி ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறது. அந்த செவ்வாய் சேமா அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ள அந்த சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது அந்த 14 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்போ ஏப்ரல் 1 ஏப்ரல் 14 வரும். அந்த ராசிநாதன் செவ்வாய் சேமா சனியும் செவ்வாயும் ராகுமுடி நட்சத்திரத்துல சமமா டிராவல் பண்ணுவாங்க. அப்ப அங்க என்னவா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்கலாம், பெரிய ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அந்த சமயத்துல ஒரு ஆபரேஷன் நடக்கலாம், பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லா உடல் உறுப்புகள் மாற்றங்கள் ஏற்படலாம். மெயினா உடம்புல கத்தி வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணலாம். அதே போல வம்ப வழக்குகள் சட்ட சிக்கல்ல ஏற்கனவே இருக்கிறீங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அப்படி இல்லை ஒரு பயமா இருக்கு சமயம், இது ஏதாவது ரொம்ப வழக்கா மாறிடுமோன்னு ஒரு பயமா இருக்குவே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, எனக்கு அந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அதாவது சட்ட சிக்கலா மாறிடுமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு, இது நம்ம வெளியே வருவோமா, வேறு கெட்டுருவோமா ஒரு பயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்ப விருச்சக ராசி என்பதிலே குறிப்பா நம்ம சொல்லணும்னா அரசு அதிகாரிகள். ஏன் அரசு அதிகாரிகள் சொன்னா, விருச்சகத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? சூரியன். கர்மஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி, உத்தியோகஸ்தான அதிபதி சூரியன். அவர் தூய்மையா போயிட்டு ராகுவோட இணைக்கிறார். அதே நான் சொன்ன ஏப்ரல் 1 to 14 அந்த சூரியன் உத்தரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தை டிராவல் பண்ணுவாரு. அப்ப அந்த தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் சனியுடைய நட்சத்திரத்தில் டிராவல் செய்யும் போதும் உங்கள் ராசிநாதன் சதயம்னு சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்தில் டிராவல் செய்கின்ற பொழுதும், இன்னும் சொல்ல போனால் 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எல்லாம் அசுபரோடு இணைகின்ற காரணத்தினாலே விருச்சக ராசி அன்பர்களே, எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ விருச்சக ராசி என்பர்களே, ஏற்கனவே ஒரு நீங்க சட்ட சிக்கல்ல இருந்தாலும் சொல்லுதான், எனக்கு இந்த ஜாமீன் கிடைக்கவா, எனக்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரபிளா வருமா, அல்லது இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்கு, அது வெளியில தான் இருக்கேன், நான் உள்ள போல, நான் இருந்து அப்படியே வெளியில வந்துடலாமா, நான் தப்பிச்சிடலாமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு மனக்கசப்பு, ஒரு மன பயம் அல்லது ஒரு ஆரோக்கிய குறைவு, இதுல நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் விருச்சக ராசி என்பதிலே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா அரசு அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் நீங்க ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம், ஒரு கமிஷனரா இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், அல்லது ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டா இருக்கலாம். அரசு துறையில நீங்க எந்த டிபார்ட்மெண்டா வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நாட்டுல வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம். அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசியர்களே, இந்த கிரக யுத்தம் என்பது ரொம்ப குரூசியலான பீரியடு. அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்னா மெயினா அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அவங்க கவர்மெண்ட் ஜாப் தானே, நீங்களே காவல்துறை அதிகாரியாக இருக்கணும். அதே போல அரசியல் தலைவர்கள், ஸ்பெசிபிக்கா அரசியல் தலைவர்கள், ஏன்னா அந்த அரசியல் தலைவர்களுக்கான காலம் இது. இப்ப போய் நான் ஒரு பெருசா செலவுபடுத்தா சாமி, எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக விருச்சிக ராசி என்பவர்களே இருக்கிற சுச்சுவேஷன் நான் சொல்லிட்டேன்.
ஜாகிரதையா இருங்க, எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிய பெரிய நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இந்த கட்டுமான துறையில பில்டர்ஸ்லேயே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களா இருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் நம்ம இடத்துல வாராகி இடத்திலே வந்து சில குறைகளை சொல்லி அம்பானுடைய அனுகிரகத்தினாலே அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம், பிராயச்சித்தங்கள் ரொம்ப முக்கியம், அலட்சியம் கூடாது. இவர் அது சொல்றாரு, அவர் அதை சொல்றாரு, அதெல்லாம் வேணாம். அப்போ அலட்சியமா இருந்தீங்கன்னா நீங்க வரவே தேவையில்லை. உடனே நீங்க இந்த உங்க போராட்டம் உங்களுக்கு யுத்தமாவே இருக்கட்டும், தப்பு கிடையாது. என்னைக்கும் உங்களுக்கு அது விடிய காலம் இருக்கும், அதை கிடைக்கும். நிச்சயமா நல்லது ஒரு நாள் நல்லது நடக்கும், தப்பு கிடையாது. அப்ப அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. இது சொன்னாலும் நாம கண்டிப்பா செய்யணும். அப்போ விருச்சக ராசி என்பர்களே, இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியம். நீங்க பில்டர்ஸா இருந்தாலும், பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் சேர்ந்த பில்டர்ஸா இருந்தாலும், அல்லது அரசு அதிகாரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியம், குரூஷியல் பீரியட். ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குமே ஆனால் நடக்க இந்த மனசுல ஒரு பயம் வந்துடும். அப்பவே தவறு நடப்பதற்கு முன்பாகவே, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, இப்படிதான் சாமி இருக்கு, அற்புதமா சொல்லிருக்கீங்க சார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நாம் இதை வின் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு அம்பாள் இடத்துல உதவியாக அம்பாள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுவாங்க. அதை செய்யுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய்வர்.